அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அரியனின் பணிவான வணக்கங்கள். இப்போ ஐஏஎஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். இப்போ ஐஏஎஸ் பண்ணணும்னா கிரகம் இப்போ எப்படி இருக்கணும்? 1000 ஒருத்தருக்கு தான் ஐஏஎஸ் பண்ண முடியுது. எல்லோரும் ஐஏஎஸ் பண்ண முடியுதா? நம்ம ஐஏஎஸ் ஆகலாம் சொல்லிக்கலாம். ஆனால் ஐஏஎஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அமையறதில்லை, ஒரு சிலருக்கு தான் அது அமையுது. அப்போ இந்த ஐஏஎஸ் பண்ணக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கு பார்ப்போமா? அப்போ ஐஏஎஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஐஏஎஸ் பண்ணக்கூடிய நபர் லக்னம், ஜாதகர் அதற்குரிய கெத்தில் இருக்கணும். அப்போ லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கணும். லக்னாதிபதி ஆட்சி, உச்சம், திக்பலம். அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ லக்னாதிபதி பலம் பெற்று என்றைக்குமே ஐஏஎஸ் அப்படின்னா வெறும் நமக்கு மட்டுமே தெரியும், அதாவது அந்த மாவட்டத்துக்கே தெரிந்த பிரபலமானவர். அப்போ அந்த ஜாதகத்தில் ஒளிகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், ஆளுமை திறனை கொடுக்கக்கூடிய செவ்வாய், இந்த மூன்றும் பலமாக இருக்கணும். இந்த மூன்றும் பலமாக இருக்க வேண்டும். 9 10 எவ்விதத்திலேயாவது தொடர்பு பெறணும். கர்மாதிபதி இதில் சுக்கிரனும் ஓரளவுக்கு பலம் இருக்கணும். ஏன்னா ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஒரு சொகுசான வாழ்க்கை அல்லவா? அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கிது, அவங்க எவ்வளோ சொகுசாக அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை இருக்குல்லவா? அப்போது சுக்கிரனும் அதை பற்றி நிற்கணும். சுக்கிரனும் கிடக்கூடாது. அப்போ லக்னாதிபதி கிடக்கூடாது. லக்னாதிபதி லக்னத்தோடு 9 10 தொடர்பு பெற்று 9 10 இடத்தோடு லக்னத்தோடு தொடர்பு பெறணும். ஒளிக்கிரகங்களான சூரிய, சந்திரன் நல்லா இருக்கணும். ஆளுமை கிரகமான செவ்வாய் பலம் பெற்று நிற்கணும். இத்தனை அமைப்பு யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க ஐஏஎஸ் அதிகாரியாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஐஏஎஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. அவங்க கட்டாயம் வெற்றி பெறுவாங்க. இப்படி அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா 1000 ஒரு ஜாதகம் இருக்கிறதே கஷ்டம். ஏன்னா குறைஞ்சபட்சம்தான் அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். எல்லாருக்கும் அந்த அமைப்பு வந்துடாது. அது பூர்வ முன்னேற்றத்தால் வரக்கூடிய அமைப்பு. இவ்வளோ அமைப்புகள் பொருந்தினால் மட்டுமே ஒருவர் ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிட்டா போதும். இது சிறப்பான ஒரு யோகம். புரியுதுங்களா? என்றைக்குமே தர்மகர்மாதிபதி யோகம் அரசு வேலைகள் கூட்டு போகும். அதோடு சேர்த்து இத்தனை அமைப்புகள் இருக்கும் பொழுது ஒரு ஆளுமை திறன் கொண்ட அதிகாரியாக ஜாதகர் வலம் வரலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுதான் ஐஏஎஸ்க்குண்டான உண்மையான அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் அரசில் அதிகாரம் பண்ணக்கூடிய வேலை, அரசு வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாமா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.